அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் பண்ணிட்டா ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் டூ non-linear space and t is a map from x to y be a closed linear operator. Then t is bounded if y is closed, y is compact, y is bounded, y is complete. So problem very simple. T is a map from x to y define பண்ணிட்டாங்க. where x and y are two non-linear space சொல்லிட்டாங்க. டி வந்து க்ளோஸ்ட் லீனியர் ஆப்ரேட்டராக இருந்து அந்த மேப் வந்து பவுண்டடாக இருந்தால் ஒய் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஆப்ஷனை கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒய் பார்த்திங்கன்னா காம்பேக்டாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு நான்-லீனியர் ஸ்பேஸ்லையும் டிஃபைன் பண்ணுற எனி க்ளோஸ்ட் லீனியர் மேப் வந்து காம்பேக்டாக இருக்குது அப்படின்னா என்னுடைய கோடொமைன் ஸ்பேஸ் வந்து காம்பேக்டாக இருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஒய் இஸ் காம்பேக்ட்ன்றது ட்ரூ. ஓகே. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின் வந்து டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் சைட் பை சைட் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு வந்து டிஎன் செட் எக்ஸாம் நடத்த டேக்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிஆர்பி எக்ஸாம் டிஎன் செட்டை கண்டக்ட் பண்ணுமா அப்படின்றத யோசிக்கிறதை விட்டுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அவங்க கொஷின் பேப்பர் வந்து ப்ரிப்பரேஷனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். டிஎன் செட்டு பாஸ் பண்ணால் நமக்கு வந்து உடனே காலேஜ் டிஆர்பிக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக டைரெக்டாக உள்ள போஸ்டிங் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ண போகிறாங்க. நிறைய பிஹெச்டி முடித்தவங்க வந்து டிஎன் செட்டுக்கு இருந்திருந்தால் கெஸ்ட் லெக்சருக்கு வந்து மந்த்லி 25,000 11 மந்த்து சேலரி பேசிஸில் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ டிஎன் செட்டு கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து கெஸ்ட் லெக்சர் போஸ்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ அதனால் டிஎன் செட்டு படிங்க, அது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு. ஆஸ் வெல் அஸ் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் போடுங்க, அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும். பாலிடெக்னிக் டிஆர்பி அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த இயரில் வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 டிஆர்பி எக்ஸாம்னாச்சும் நடத்திடுவாங்க. எய்தர் பாலிடெக்னிக், பிஜி ஆர் டிஎன் செட், இது கண்டிப்பாக நடத்திடுவாங்க. ஓகே. ஸோ ரெகுலராக படிச்சுட்டே இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும், போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எதுவும் டிலே பண்ணிட வேணாம். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்ற தாட்டை விட்டுட்டு ரொட்டீனாக படிச்சுக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.